அஸ்ஸலாமு அலைக்கும். பொரி அரிசி உருண்டை ட்ரை பண்ணலாமா? இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து ட்ரை பண்ணேன். சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வந்தது. இவ்வளோ நாள் இதையாக பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா கொரன்னு. அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு சைட் பை சைட் வெல்லம் இருக்கு இல்லையா, அதை தான் கட் பண்ணி ஒரு பேனில் வெல்லம், அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி, அதையுமே நல்லா பாகு மாதிரி காய்ச்சி ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பையுமே ஆஃப் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். அதே பேனில் 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு, உங்களுக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிஸ்தாவும் பாதாமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய், அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணோம் இல்லையா அரிசி, அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் அப்படி சூப்பராக வரும். அந்த டைமில் நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாகினதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியாகினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், பொரி அரிசி உருண்டை ரெடி. இப்போது நம்மளுக்கு தேவையான ஷேப் நான் வந்து லட்டு மாதிரி, அதாவது உருண்டை மாதிரி ஒவ்வொன்றா உருட்டி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த உருண்டை பிடிக்கும் போதே கொஞ்சம் பாதி இது வாய்க்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ நாள் இதையா சாப்பிடாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருந்தது. மேலே கார்னிஷ்காக வந்து நான் பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா சும்மாவே சாப்பிடலாம். என் அசுக்கு இது ரொம்பவே பிடிக்குமா, போய் கொடுத்ததும் அவ்வளோ ஹாப்பியாகுனாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே இதை சாப்பிட்ருக்கீங்களா, இல்லாட்டா உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.